வணக்கம். மகர ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எவ்வாறு இருக்க போகுது, என்னென்ன கொடுக்கும்? முக்கியமாக இந்த நேரத்துல செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்குள்ள இருக்கிறதால தேவையில்லாத டென்ஷன், கொஞ்சம் அலைச்சல் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். திடீர் பயணங்கள், திடீர் தேவையில்லாத விஷயம் தடையில்லாம வந்து போறது. ஏன்னா சாமி ஒண்ணுமே புரியல, நல்லாகுதுன்னு சொல்றீங்க. மகர ராசிக்காரங்க ரொம்ப நொந்து சாவரலாம். இந்த மாதம் பொறுத்து கொள்ளுங்கள். 13 தேதி வரைக்கும் பொறுமையா இருக்கு. சூரியனுடைய நிலைப்பாடு மாறும், செவ்வாயுடைய நிலைப்பாடு மாறுற வரைக்கும் சின்ன சின்ன அழுத்தங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வந்ததுல விரயத்தை காண்பிச்சுட்டு இருக்கோம். ஒன்று செலவீனத்தை கொடுத்துருக்கோம், தேவையில்லாத ஊர் பயணம், இந்த மாதிரி விஷயங்கள் அனுப்பிச்சவங்கலாம் இந்த மாதம் கழிந்து 22 தேதிக்கு அப்புறம் செவ்வாய் இடம்பெயர்ந்த பிறகு நம்மளுக்கு மங்கள ஒளி என்று சொல்லக்கூடிய திருமண பந்தத்தை பத்தி பேசுறது, திருமணனுக்கான நாள் குறிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. ஒரு குட் டைம் த ஸ்டார்ட் நவுட் இந்த மாசம்தான் நம்மளுக்கு. ஐயா குரு பகவான் 7ல் வந்த பிறகுதான் கொடுங்க. அந்த மங்களகாரகனுடைய ஒளி நம்மளுக்கு கிடைச்சாலே ஆல்ரெடி நம்மளுக்கு 2ஆம் இடத்துல இருந்து மங்களகாரகனுடைய ஒளி கிடைக்க போகுது. செல்வங்கள், வருமானம் எல்லாமே கிடைக்கும். சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குதான் செய்யும் ஐயா, வேற வழி கிடையாது. சுக்கிர பகவான் 8ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வதும், சனி பகவானுடைய அமைப்பும் நல்லா இருக்குது. இந்த மாசம் சனியுடைய பயிற்சியும் சேர்ந்து வர்றதால எல்லாருக்கும் உங்களுக்கு அனுகூலத்தை பெறுகின்ற மாதம் என்று கூட சொல்லுங்க. சூரியன் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு போகும்போது 8 என்று சொல்லக்கூடிய அவருடைய 8ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் வீட்டை நோய் நொடிகள் விலகும். ராசிநாதன் 8க்குள்ள வர்ற வரைக்கும் 8ஆம் அதிபதி நம்ம ராசிக்குள்ள வந்த பிறகு நோய் வந்திருக்கும். அவர் இலகி அவர் வீட்டை பார்க்கும் போது திடீர் அதிர்ஷ்டங்களும் வெளியூர் பயணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலமும் நம்மளுக்கு ஏற்பட போகுது. 13 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணம் கிடைக்கும். வருமானத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம், அதாவது தடையில்லாத வருமானத்தை கொடுக்கறதும், அதாவது எப்படி சொல்றதுன்னா, வேலையில வேலை செஞ்சுட்டு இருக்கியா, இன்னொரு அடிஷனல் வருமானம் இந்த மாசம் கிடைக்க போது. மகர ராசி ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா இன்னொரு அடிஷனல் வருமானம் நம்மளுக்கு கிடைக்கும். கவலையே படாதீங்க. வேலைக்கு காத்திருந்தாலோ இல்லை அரசாங்க பணிக்காக காத்திருந்தாலோ அரசியல் பணி காத்திருந்தாலோ இந்த மாதம் சக்சஸ் த லைஃப். மகர ராசி விழிப்புடன் இருக்கக்கூடிய நாட்களாகவும், உங்கள் தேர்வுகளை எழுதக்கூடிய நாட்களாகவும், எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வின் பண்ண போறீங்க. காவல்துறையாகட்டும், சட்டத்துறையாகட்டும், விளையாட்டுத்துறை எல்லாத்திலையும் வின் பண்ணி வர போறீங்கய்யா. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.